38 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கிளியர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பேக் பட்டி 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ஹைட்டு 15 இன்ச்சு, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ளஸ் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டு ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனுக்கு 6.25 இன்ச் இறக்கி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்குக்கு 3 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் 3 இன்ச்சு 6 இன்ச் போட்டுக்கோங்க. இங்கேயே அதே 6 இன்ச் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நெக் டீப்பு 9.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிட்டு நெக்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட்டு 38, அது 4 ஒரு பங்கு 9.5 இன்ச்சு வச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் வந்து 31.5, அதனால் 7.75 வச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கும் போட்டு சைடு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு அதே வரைஞ்சிக்குவோம். ஆம்ஹோல் வந்து 18 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கணும். இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. பேக் டாட்டுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்லேருந்து கிராஸாக ஒரு லைன் எடுத்து போட்டுட்டு இப்போ பேக்கை நம்ம கட் பண்ணிடலாம். இது ப்ளவுஸ் கொஞ்சம் அதிகமான ஹைட்டாக இருக்கிறதுனால பெல்ட் வந்து சைடில் ரொம்ப ஹைட்டு வரும். அதை நம்ம பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை வெட்டிக்கணும். டாட்டுக்கும் செஸ்ட் லைனுக்கும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் பீஸுங்கிறதுனால 45 டிகிரி ஆங்கிளில் 1/4 இன்ச்சில் 2 லைன் போட்டுக்கோங்க. செகண்ட் லைனில் பேக் வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் லைனை ட்ரா பண்ணிக்குவோம். செஸ்ட் லைனில் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் 1/2 இன்ச் இருக்கணும். அப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைனில் 1/2 இன்ச் முன்னாடி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லைனில் மட்டும்தான் 1/2 இன்ச் முன்னாடி வைக்கணும். செஸ்ட் லைனில் வந்து அதுக்கு நேராக கோடு போட்டு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு கிராஸாக 2 லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த இது. இப்போ பஸ்ட் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சு, அண்டர் பஸ்ட்டு 12 இன்ச்சு, அதுக்கு 2 மார்க் பண்ணிட்டு 2 லைன் வரைஞ்சிக்குவோம். 3.5 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதிலேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு 1 இன்ச் மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி டாட்டுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி 1 இன்ச் டிஸ்டன்ஸில் சைடு டாட்டும் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 இன்ச்சு,
1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு ஆங்கிளில் கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் லைனும் பஸ்ட் லைனும் 38 இன்ச்சு, அதனால் அதுவும் 4/4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸ் 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ். வெயிஸ்ட் வந்து 7.25 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 3.5 இன்ச்சு இருக்குது, அதனால் 1.25 வச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ரொம்ப சிறுசாக வருது, பேக்கை செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வேணால் இறக்கலாம். ப்ளவுஸ் ஹைட்டு கொஞ்சம் கூட, அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட் வருது. அதுக்காக ரொம்ப இறக்கிடக்கூடாது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா டெலகிராம் ஐடி இருக்கும், அதுலேயும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஐடி இருக்குது, அதில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ எதனாலும் பண்ணிக்கோங்க. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பெல்ட்டு கட் பண்ண போகிறோம். பெல்ட்டுக்குள்ளே பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். சைடில் ஒரு லைன் போட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு போட்டுட்டு 7.25 சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் லைனாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடு லைனையும் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு 1/4 இன்ச்சு க்ராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மார்க்கை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 4.25 இன்ச்சு போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். சைடு கிராஸாக வரனால இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த பெண்டு. அடுத்து ஸ்லீவ் கிளாத் அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த் வந்து 6.5 இன்ச்சு. ஸ்லீவ் லூஸ் வந்து 14 இன்ச்சு, அதுக்கு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அம்புல் வந்து 18 இன்ச்சு, அதில் பாதி 9 இன்ச்சு இருக்கணும். சென்டரில் மார்க் பண்ணிட்டு சைடில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க்கை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்படி ரிவர்ஸ் அதை திருப்பி இந்த பக்கமும்
ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் கவர் வெட்டணும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி சென்ட்ரு கரெக்டாக வந்துட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க. அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வெட்டியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.